அண்ணன் இப்ப வந்து எல்லாருக்கும் மகளிருக்கு எல்லாருக்குமே 2500 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. 6 சிலிண்டர் கேஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு சில கோரிக்கை சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் நாங்க வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம் அண்ணன் சொன்னது. மகளிருக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு பண்ணிருக்காரு. அது ரொம்ப பிடிச்சது. மெயின் நம்மளுக்கு காசு பணம் இல்லைன்னா கூட இப்ப எங்க பொண்ணே வந்து ரொம்ப தூரம் போய் படிக்கிறாங்க. காலேஜுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல போய் படிக்கிறாங்க. படிச்சுட்டு வரத்துக்கு 2 ஹவர் ஆகுது வீட்டுக்கு. எங்களுக்கு பயமா இருக்குது போயிட்டு வரத்துக்கே. திமுக ஆட்சியில எப்படி என்ன நடக்குமோன்னு தெரியாத பயமா. அண்ணா ஆட்சியில வந்த பிறகு எல்லாமே நல்லா நடக்கும். அது ரொம்ப ஸ்பீச் ரொம்ப பிடிச்சது. பேச்சு பாத்தீங்கன்னா இப்ப உமன்ஸ் டேக்காக ரொம்ப உமன்ஸ் டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்திருக்காரு சலுகை. அது ரொம்ப பெரிய விஷயம். யாருமே எதிர்பார்க்கல. கண்டிப்பா எங்களுக்கு எல்லாம் எல்லா சலுகையும் இதெல்லாம் கொடுக்கறேன் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுத்தது இந்த மாதிரி யாருமே கொடுத்தது கிடையாது. அதை கொடுத்தும் நிறைவேற்றுறது கிடையாது. தலைவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பா 90% இல்ல 100% வந்து லேடிஸ் ஓட்டு விஜய்க்கு தான். கண்டிப்பா ஜெயிப்பாங்க. யாரும் தனியா இருந்துதாங்க சாதிக்கிறாங்க. தனியா இல்லாம யாருன்னா சாதிக்கிறாங்களா? தனியா இருந்தாதான் சாதிக்கவே முடியும். கூட்டத்தோட இருந்தா ஒருத்தர் பேச்ச இன்னொருத்தர் கேட்டு பேச்சு தழுவும். அதே மாதிரி செயல்படுத்தவும் மாட்டாங்க. தனியா இருந்தா மட்டும்தான் சிந்திச்சு அவங்களுக்கான என்னவோ அதை பண்ணவே முடியும் மக்களுக்காக. தாய்மாமன் சீர் தர அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே வந்து ஃப்ரீன்ற பேர்ல கொடுத்திருக்காங்க. கொடுக்காம இல்ல. ஆனா அத வந்து ஒரு உணர்வோட யாரும் கொடுத்தது கிடையாது. நாங்களும் கொடுக்கறோம், நாங்களும் கணக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக செஞ்சுட்டாங்க. ஆனா எங்க தளபதி வந்து உணர்வோட கொடுத்திருக்காரு. தாய்மாமன் சீருன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அது ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அது இல்லாத தங்கச்சி எல்லா தங்கச்சிக்கும் கல்யாணத்துக்கு 1 பவுன் நகை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. பட்டுப்புடவை தரேன்னு இருக்காரு. அதெல்லாம் தர்றதெல்லாம் ஓகே தான் எங்களுக்கு. ஆனாலும் எங்களுக்கு தரேன்னு சொல்றதுக்கு உங்க கூட நிக்கிறேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல. அது தளபதி மட்டும்தான். விஜயால மட்டும்தான் முடியும். அனல் பறக்குது. வேற லெவல் தலைவர். சேஃப்டி பத்தி கொடுத்தாரு. அதாவது பெண்களுக்கெல்லாம் சேஃப்டி, எங்க போனாலும் சேஃப்டி இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு செக்யூரிட்டி கார்டு கண்டிப்பா இருப்பாங்க பெண்களுக்கு. அந்த வாக்குறுதி ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற லெவல்ல கொடுத்தாரு அந்த வாக்குறுதி. ஆட்டோலயும் சரி பஸ்ல சரி எல்லா இடத்துலயும் பட்டன் இருக்கும். நீங்க எந்த சேஃப்டினா பட்டன் பிரஸ் பண்ணா அடுத்த ஒரு 2 செகண்ட்ல வந்து நிப்பாங்கன்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. வேற லெவல்ல கொடுத்திருந்தாரு அந்த வாக்குறுதி. பெண்களுக்கு ரொம்ப 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 முதல்ல தேவையான ஒண்ணு சேஃப்டி தான். அத முதல்ல சொல்லியிருக்காரு. கண்டிப்பா செய்வாரு. ஜெயிப்பாரு. கண்டிப்பா செய்வாரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. நாங்களே எதுக்கு இருக்கிறோம்? ஜெயிக்க வைக்கத்தானே இருக்கிறோம். தாய்மாமன் சீர் வர செய்யறேன்னு சொல்லியிருக்காரு தளபதி. அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த பிங்க் பஸ் மட்டும் இல்லாம எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பா செய்வாரு அவரு. அது இல்லாம மகளிருக்காக நிறைய செஞ்சிருக்காரு. இனிமேல் தான் செய்வாரு. மகளிர் வந்து இதுக்கப்புறம் தனியா ரோட்ல நடமாடலாம். அதுக்கான எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்லியிருக்காரு தளபதி. தாய்மா பிடிச்சிருக்குண்ணா. அண்ணனா தங்கச்சிக்கு செய்யறேன்னு சொன்னார்ல, அது அதோட சந்தோஷமா இருக்குதுண்ணா. எங்களுக்கு அவர் சொன்னது எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே அவங்க டிஎம்கே 1000 ரூபாய் கொடுக்கறத வந்து அதெல்லாம் டாடா அந்த மாதிரி பேசுறாங்க. ஆனா இவர் 2500 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. சொல்லல அவரு. அவங்க 1000 ரூபாய் கொடுத்தத வந்து அப்படியே வேண்டாம்லாம் பேசுறாங்கல்ல. 2500 ரூபாய் கொடுக்கறத எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் குடும்ப செலவுக்கு பத்தாது. அரிசி அது இதுன்னு வாங்கணும். காய்கறி அது இதுன்னு சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து 2500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாரு தலைவர். தலைவரோட ஸ்பீச் எப்படி இருந்தது? செம்மையா இருந்துச்சு. யாரும் எதிர்பார்க்கல. வெறித்தனமா இருந்துச்சு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமே அவரை பாக்குறேன். என் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எப்படா அவரை பாப்போம் அப்படி இருந்துச்சு. என்னோட லைஃப்ல இதுதான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அவரை பாக்குறேன். நல்லா செம்மையா பேசினாரு. பெண்களுக்கு நிறைய உதவி திட்டம் சொல்லியிருக்காரு. அதுக்காகவே பெண்களோட ஓட்டு தான் இங்க அதிகம். அவரை தான் ஜெயிக்க வைக்க போறாங்க. சூப்பர். பிடிச்சது இந்த பெண்களுக்கு வந்து பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு இல்ல குழந்தை பெத்தவங்களுக்கு தங்கம் அப்படின்னு போடுறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அதை பண்ணுவாரு நம்புறோம்.
அப்புறம் நிறைய சொல்லியிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்கு. சிலிண்டர் எல்லாம் சொல்லியிருக்காரு, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் சொல்லியிருக்காரு. அதுவும் ரொம்ப அதுவே போதும், அதுவே போதும். அதுதான் மிகப்பெரிய இதுவே. எப்பவுமே தனித்தனினாலே வெற்றி கழகம் ஜெயிச்சிடும், தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா கண்டிப்பா ஜெயிச்சிடும்.